ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிகே ஃபார்ம்ஸ். இப்போ பாருங்கள், நான் கையில் வச்சுருக்கிறது தான் மீன் அமிலம். ஸோ நம்ம இது வந்து இயற்கையாக நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தது, நம்ம இயற்கையாகவும் தயாரிக்கலாம். ஸோ அது தயாரிக்க முறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மீன் வேஸ்ட் இருக்குல்ல, மீன் வேஸ்ட்டு இல்லை, நம்ம ஒரு மீன் குளத்தில் பிடிக்கும் போது இறந்த மீனெல்லாம் நம்ம கட் பண்ணி ஒரு ஒரு வாளி இல்லை நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு பக்கெட்டில் வந்து போட்டு அதுக்கு அளவு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நாள் நல்லா பூச்சி உள்ளே போகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சுருந்தோம்னா அதுதான் மீன் அமிலம். இயற்கையாக தயாரிக்கிறது அதுமாரி தயாரிச்சதான். ஏன்னா நம்ம வீட்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். காய்கறிலாம் பாருங்கள், அனைத்து வகையான காய்கறி இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் தக்காளி வந்து வெண்டைக்காய், அவரைக்காய், மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் எல்லா வகையான காய்கறி இருக்குது வீட்டுக்கு மட்டும்தான். அதனால் வந்து எந்த ஒரு செயற்கையும் கெமிக்கலும் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா இது விற்பனை காலி கிடையாது, நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு. அதனால் இந்த கீரை வகைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ 2 லிட்டருக்கு 5 ml நம்ம எடுத்துக்கணுது. நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம். இதை நம்ம வாங்கி ஸ்ப்ரே பண்ணுவோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இது ஆல்ரெடி நம்ம கலந்துட்டோம். இது என்ன பண்ணணும்னா நம்ம பம்ப் பண்ணிட்டு இதுமாரி நம்ம வச்சுட்டோம், அது பாட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இதுமாரி நம்ம இதுக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்ம இங்கே வச்சுருவோம். அது ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம். இதேமாரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி இந்த செடிகளுக்கு வர ஆபத்து எல்லாமே பூச்சிலாம் இறந்துடும். செடி நல்லா வளரும், இயற்கையான முறையில் வளரும். நம்ம இது அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றது வந்து அவ்வளோதான் ஹெல்த் உடம்புக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு தேவையானதை நீங்களே உற்பத்தி பண்ண முடிஞ்சுன்னா மீன் அமிலம் பெட்ரு. அது நீங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்தமாரி மெசேஜ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஃபார்ம்ஸும் வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டு விவசாயத்தையும் பாருங்கள். நம்மளால் இது ஒரு முயற்சி எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம சக்ஸஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே இது வந்து ஃபெயிலியர் ஆகலை. உங்களாலேயும் முடியும். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சின்னதாக இடம் இருந்தால் கூட நீங்களும் இந்தமாதிரி ஆரம்பிக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.